book bench with Nakshu. நம்ம ஃபாதரோட சேர்ந்து ஷாப்பிங், டிரைவிங், நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபாதர் தானே ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ. உங்களை எத்தனை பேர் மணி ஹைஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்துருக்கீங்க? அதில் ஹீரோவுடைய அப்பா அவருடைய சன்ஸோட சேர்ந்து பேங்கை ஹைஸ்ட் பண்ண பிளான் போடுவார்ல, அதே மாதிரி டேனியும் அவர் ஃபாதரை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் டேனி த சாம்பியன் ஆஃப் த வேர்ல்ட் பை ரோல்ட் தால். இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் ஒரு ஃபாதர் அண்ட் சன். அந்த சன் பேர் டேனி. சின்ன வயசுலேருந்தே சைக்கிளிங், கைட்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஒரு நாள் நைட் அவங்க ஃபாதர் ஒரு போச்சர்னு டேனிக்கு தெரிய வருது. இந்த விஷயம் டேனிக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் எதனால் டேனியை அவன் ஃபாதரோட சேர்ந்து போச்சிங் பண்ணான்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த ஸ்டோரி முடியிற வரைக்கும் நம்மள அந்த சீட்டோட எட்ஜிலே உட்கார வச்சிருக்கோம். இந்த புக்கில் ஒகாபுலரிஸ் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் நம்ம எடுத்துக்க வேண்டிய தீம் என்னன்னா, சீயிங் பாசிபிலிட்டிஸ் இன் எவ்ரிதிங். போச்சிங் ஒரு இல்லீகல், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. பட் இது ஒரு ஸ்டோரின்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை 9 இயர்ஸ்க்கு கீழே இருக்க கிட்ஸால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால இது வந்து அவங்களுக்கு நாட் ரெக்கமெண்டட். இந்த புக்கை படிக்கிறப்போ அந்த த்ரில்லையும் அந்த ஃபாதர் கிட்ட பாண்டையும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் புக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until next time, happy reading.